ஆடிக்காற்றிலே அம்மி கூட பறக்கின்ற மாதிரி இப்பொழுது அங்கங்கு செல்பவர்களை பற்றி நாம் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கோபாலபுரம் என்றாலும் கோட்டை என்றாலும் அது எனக்கு ஒன்றே என்று சொன்னவருடைய பிறந்த நாளை கொண்டாடியவர்களை இன்றைக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். Be it a thorn or a throne, it is the same to me என்று சொன்ன தலைவர், அவருடைய வழியிலே நடைபோடுகின்ற இயக்கம் இந்த இயக்கம். நெப்போலியனிடம் ஒரு முறை கேட்கிறார்கள், உங்கள் படையிலே எத்தனை லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று. ஏறக்குறைய 50,000 வீரர்கள் இருக்கலாம் என்று பதில் சொல்கின்றான். இந்த கணக்கிலே நீங்களும் வருகிறீர்களா, உங்களோடு சேர்த்தால் 50,000 என்று கேட்கிறார்கள். என்னையும் சேர்த்தால் 1,50,000 படை வீரர்கள் என்று சொல்கின்றான். அப்படி ஒரு தலைவன் பல கோடி படை வீரர்களுக்கு சமமானவன் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இன்றைக்கு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய தம்பி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கற்ற அரசியல் அனுபவத்தை கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியும், உங்களுக்கு ஆளுநர் முக்கியமா இல்லை தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா, இந்த சோஃபா மாடல் ஆட்சி என்கின்ற அந்த சொற்றொடர் இன்றைக்கு இந்தியாவையே அசைத்து பார்த்திருக்கின்ற ஒரு சொற்றொடராக இருக்கின்றது. அப்படி கேட்கின்ற கேள்விகளாகட்டும், அவர்களை மட்டுமல்ல மக்கள் பிரச்சனைகளை உடனுக்குடன் எடுத்து செல்கின்ற பாங்காகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், அடிமட்ட தொண்டன், எங்களுடைய இளந்தலைவர், கட்சியை வழிநடத்தி செல்கின்றவர், நமக்கான தலைவராக இருக்கும் வரை ஒருபொழுதும் சோர்வடைய மாட்டான். நான் எங்கிருந்தோ உங்களை ஆள இங்கு வந்தவன் கிடையாது, அவதார புருஷனும் கிடையாது. உங்களில் ஒருவன், உங்கள் ரத்தம், உங்கள் உடம்பு, உங்கள் சதை என்று சொன்ன முத்தமிழ் அறிஞர் நமக்கு தந்து நம்மையெல்லாம் இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இயக்க உணர்வை பேரறிஞர் அண்ணா அன்றைக்கு சொன்னார், கழகத்தினுடைய முற்பாதி சரித்திரத்தை நான் எழுதினேன், பிற்பாதி சரித்திரத்தை என்னுடைய தம்பி கருணாநிதி எழுதுவார் என்று. அதுபோல நம்முடைய இன்றைய சரித்திரத்தை நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுதுகிறார் என்றால், வருகின்ற சரித்திரத்தை எழுத இருக்கின்ற, நம்மை வழிநடத்துகின்ற இளைய தலைவர், அன்பிற்குரிய தம்பி, உங்களையெல்லாம் உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து நம்மை வழிநடத்த இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி, இளைஞரனுடைய செயலாளர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், இன்றைக்கு நாமெல்லாம் பெருமையோடு அவரை குறிப்பிட வேண்டிய அடையாளம் LOP, லீடர் ஆஃப் அப்போசிஷன், அன்பிற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி சற்று மனம் சோர்ந்திருந்த அல்லது தொய்வடைந்திருந்த தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக நம்முடைய தம்பி கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி என்று மாவட்ட செயலாளர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார். இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி கேட்கின்றார், அது எப்படி கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறீர்களே என்று. 2014 முதலில் நாம் மிகப்பெரிய தோல்வியை நாடாளுமன்ற தேர்தலிலே சந்தித்திருக்கின்ற நேரம் அது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான கட்சி 38 இடங்கள், பாஜக 1, பாமக 1 என்று நமக்கு ஒரு இடம் கூட கிடைக்காத நிலையில் இந்த கேள்வி அவரிடம், அடுத்த தேர்தலை நீங்கள் எப்படி சந்திக்கப் போவீர்கள் என்று முன்வைக்கப்படுகின்றது. கொஞ்சமும் அயராமல் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்ன பதில், மகாபாரதத்திலே அர்ஜுனனுடைய பலம் அவனுடைய வில் பவரில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த மகா சாதாரணமானவனுக்கும் பலம் என்பது என்னுடைய வில் பவரில் தான் இருக்கிறது என்று சொன்னார். நாம் கொள்கையை இடுப்பிலே கட்டியிருக்கின்ற வேட்டியை போல உடுத்தி கொண்டிருப்பவர்கள், பதவி என்பது மேலே போட்டிருக்கின்ற துண்டை போலத்தான். அது குறித்து ஒருபொழுதும் கவலைப்படாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், கட்சிக்காரர்கள். பல முறை பெருமையோடு நான் சொல்லி கொண்டிருக்க ஒரு விஷயம் என்னவென்றால், உண்மையான திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவனுக்கு என்னை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நான் பிறக்கும் பொழுதே திமுக காரிதான். எல்லாருக்கும் இரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் இருக்கலாம், ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு இரத்தத்திலே கருப்பு சிவப்பு அணுக்கள் உண்டு என்று அதை மெய்ப்பிக்கும் வண்ணம் தோல்வி வெற்றி என்பது, வருவது போவது என்பது நம்முடைய கழகத்திற்கு மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம். ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் புன்னகையோடு பிரச்சனைகளை எதிர்கொண்டு மக்களை சந்திப்பவன் சிறந்த மனிதன். ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சரியாக எதிர்கொண்டு நல்ல ஒரு திறந்த திடமான மனத்தோடு மக்களை வழிநடத்தி சொல்லுவன் சிறந்த தலைவன்,
அப்படிப்பட்ட இளம் தலைவர் நமக்கு இங்கே கிடைத்திருக்கின்றார். வழிநடத்தி செல்லவும் நம்மை கைதூக்கி விடவும் ஆர்வமோடு இருக்கின்றார். ஆகவே ஆடிக்காற்றிலே அம்மி கூட பறக்கின்ற மாதிரி இப்பொழுது அங்கங்கு செல்பவர்களை பற்றி நாம் கொஞ்சமும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கோபாலபுரம் என்றாலும் கோட்டை என்றாலும் அது எனக்கு ஒன்றே என்று சொன்னவருடைய பிறந்த நாளை கொண்டாடியவர்களை இன்றைக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். Be it a thorn or a throne, it is the same to me என்று சொன்ன தலைவர், அவருடைய வழியிலே நடைபோடுகின்ற இயக்கம் இந்த இயக்கம். நெப்போலியனிடம் ஒரு முறை கேட்கிறார்கள், உங்கள் படையிலே எத்தனை லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று. ஏறக்குறைய 50,000 வீரர்கள் இருக்கலாம் என்று பதில் சொல்கின்றான். இந்த கணக்கிலே நீங்களும் வருகிறீர்களா, உங்களோடு சேர்த்தால் 50,000 என்று கேட்கிறார்கள். என்னையும் சேர்த்தால் 1,50,000 படை வீரர்கள் என்று சொல்கின்றார். அப்படி ஒரு தலைவன் பல கோடி படை வீரர்களுக்கு சமமானவன் என்பதை நிரூபிக்கும் வண்ணம் இன்றைக்கு மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய தம்பி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கற்ற அரசியல் அனுபவத்தை கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியும், உங்களுக்கு ஆளுநர் முக்கியமா இல்லை தமிழ்தாய் வாழ்த்து முக்கியமா, இந்த சோஃபா மாடல் ஆட்சி என்கின்ற அந்த சொற்றொடர் இன்றைக்கு இந்தியாவையே அசைத்து பார்த்திருக்கின்ற ஒரு சொற்றொடராக இருக்கின்றது. அப்படி கேட்கின்ற கேள்விகளாகட்டும், அவர்களை மட்டுமல்ல மக்கள் பிரச்சனைகளை உடனுக்குடன் எடுத்து செல்கின்ற பாங்காகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், அடிமட்ட தொண்டன், எங்களுடைய இளந்தலைவர், கட்சியை வழிநடத்தி செல்கின்றவர், நமக்கான தலைவராக இருக்கும் வரை ஒருபொழுதும் சோர்வடைய மாட்டான். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த இயக்கம் யாரால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, யார் இந்த இயக்கத்தை தாங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு முத்தமிழறிஞர் சொன்ன ஒன்றை சுட்டிக்காட்டி நான் நிறைவு பெறுகின்றேன். நம்முடைய முத்தமிழறிஞர் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக குளித்தலை தொகுதியிலே வெற்றி பெற்று, அந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம், முக்கியமாக அவர் காரணம் என்று கொண்டாடுகின்ற ஒருத்தர் கவுண்டம்பட்டி முத்து. நாம் பலரும் அறிந்திருக்காத அந்த பெயர் சரித்திரத்திலே முத்தமிழ் அறிஞரால் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பெயர். அவர் பெருமையாக சொல்லுவது, என்னுடைய கிரீடத்திலே நான் எப்பொழுதும் 2 முத்துக்களை ரொம்ப பெருமையோடு பதித்து வைத்திருப்பேன். ஒருவர் மதுரை முத்து, இன்னொருவர் கவுண்டம்பட்டி முத்து. யார் அந்த கவுண்டம்பட்டி முத்து என்றால், குளித்தலையிலே தலைவர் கலைஞர் வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணம், இருவரும் வெற்றி பெற்று பேரறிஞர் அண்ணாவை சென்று பார்க்கும் பொழுது 2 மாலைகளை வாங்கி வர செய்து 2 பேருக்கும் போட அந்த மாலைகளை போட்டு பேரறிஞர் சொன்னார், இந்த வெற்றி குதிரையை, வெற்றி தேரை இழுத்து வந்த 2 குதிரைகள் நீங்கள்தான், உங்களால் இந்த கழகம் பெருமைப்படுகிறது என்று சொன்னார். அதுவல்ல இங்கு செய்தி. ஆனால் அந்த முத்து கடைசி வரை நான் ஒரு தொண்டனாகத்தான் இருப்பேன் என்று எத்தனையோ முறை தலைவர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா எந்த பதவிகள் கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுத்து இயக்கத்தினுடைய தொண்டனாக இருந்து மறைந்தவர். இந்த கழகம் அப்படிப்பட்ட முத்துக்களால் நிறைந்திருக்கின்ற கணக்கம். ஒரு பொழுதும் சோஃபாக்களாலோ அல்லது வேற எந்த ஒரு அரசியல் கட்சிகளாலோ விலை போக முடியாத தொண்டர்கள் கட்டி எழுப்பிய இயக்கம் இந்த இயக்கம். அந்த தொண்டர்களை உணர்வோடு வழிநடத்திய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய எதிர்காலம் என ஒரு பொழுதும் உறுதிப்பாட்டிற்கு மாறாக மன்னிப்பு கேட்க மாட்டேன், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை நான் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சுயமரியாதைக்காரராக, மானமுள்ள இளந்தலைவராக இருக்கின்ற நம்முடைய தம்பி நம்மோடு இருக்கின்றார். அவர் உங்களை பாராட்டி பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. நன்றி.